ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் எபிசோட் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்க. சரி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோட்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் சீன்லேயே கார்னர் அவனோட இடத்துக்கு தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்கான், எல்லாம் இருக்கா இல்லையான்னு. அங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே அந்த ஹைபிரிட்டோட தலையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். இங்கே அப்படியே அந்த ப்ரொஃபஸர் ஷேன் கிட்ட பேசுறதையும் மாற்றி மாற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. கார்னர் ஷேன் கிட்ட, நான் அந்த 2 நாள் யார்கிட்ட மாட்டிட்டு இருந்தேன் தெரியுமா? ஒரு ஒரிஜினல் வேம்பயர் வேர்வுல்ஃப் ப்ரீட் கிட்ட மாட்டிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது, நீ கிளாஸை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி ஷேன் கேட்குறாரு. சரி, அவங்க தலை ஏதாவது கிடைச்சிதா அப்படின்ற மாதிரி ஷேன் கேட்க, அது என்ன அவ்வளோ ஈஸியா? அவங்க வந்து ஒரு மான்ஸ்டர் மாதிரி, அப்படியே அவங்க வீட்டில் நான் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த தலையை எடுத்துட்டு வந்து தான் அங்கேருந்து ஒரு சாம்பிள் லிக்விட் மாதிரி அந்த கார்னர் எடுப்பான். அதையும் அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. ஷேன் கார்னர் கிட்ட டீல் போட்டிருப்பான் போல, நான் சொல்றதெல்லாம் செய்யணும், அப்பதான் உனக்கான ஆன்சர்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கார்னர் சொன்ன, அது வரைக்கும் இருக்கிற எல்லா வாம்பேரும் கொன்னுட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு இதில் ஒரு விச் இருக்கா, ஸோ அவளை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு கார்னர், என்னோட ஐடென்டிட்டி யாருக்காவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி கார்னர் சொல்கிறான். சரி சரி, நான் அவளை மட்டும் பார்த்துக்கிறேன், எனக்கு அவள் தேவைப்படுறா அப்படின்னு ப்ரொஃபஸர் ஷேன் சொல்கிறாரு. அங்கேருந்து கார்னர் பார்த்தீங்கன்னா கிரில்லுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அங்கே ஜெரமி ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். ஏதோ சத்தம் கேட்குதுன்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவன் வந்து கரெக்டாக கழுத்தில் கத்தியை வச்சு கார்னர் பிடிச்சிருவான். அப்படியே சீனை கட் பண்ணி இங்கே டைட்டில் கார்டை போடுறாங்க. எலினா தூங்கி எந்திரிச்சு டைரி எழுத ஆரம்பிப்பா. இந்த மாதிரி எனக்கு வேம்பயராக இருக்கிறது பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் எழுதிட்டு இருப்பா. அந்த பக்கம் ஸ்டெஃபனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூர் இருக்கு, அதை எப்படியாச்சும் கிடைச்சிடணும் எலினாக்காக, அவளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வேண்டாங்கிற மாதிரி அவன் டைரியில் எழுதிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளாஸ் வந்து ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணுவான். அப்போ ஸ்டெஃபனுக்கு கிளாஸ் கால் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த மாதிரி கார்னர் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. ஏன் அவன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் கேட்கவும், ஒரே ஒரு இதுதான், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஒரே ஒரு வேலை தான், அவனை கண்டுபிடிக்கணும், அவன் உடம்புல தான் மேப் இருக்குது, ஸோ அவனை கண்டுபிடிச்சி உயிரோட வச்சிருக்கணும், இதுதான் உனக்கான டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் கிட்ட கிளாஸ் சொல்லுவான். அதுக்கு ஸ்டெஃபன் கண்டிப்பாக டேமன் எங்கே போகிற என்ன வரேன்னு எல்லாத்துலேயும் தலையிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாது, கண்டிப்பாக அவனுக்கு டேமனுக்கு தெரியவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக கிளாஸும் சொல்லிடுவான். அது மட்டும் இல்லை, என் தங்கச்சி வேற பொய் சொல்லிட்டான் அங்கே தான் இருக்குன்னு, நானும் இன்னும் தேடிட்டு இருக்கேன், ஸோ உனக்கு கியூர் வேணுமா வேணாமான்ற மாதிரி டீல் பேசிட்டு இருக்கான் கிளாஸ். மேட்டி இன்னும் ஜெரமி வரலன்னு புலம்பிட்டே வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ ஏப்ரல் வந்துட்டு, ரெபேக்காவை பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்பா. எனக்கும் ரெபேக்காவுக்கும் என்ன சம்மந்தம், ஏன் என்கிட்ட கேட்குறேன்னு மேட் கேட்பான். சாரி, நீங்கள் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லை, பட் ஆனால் தெரியுமான்னு கேட்கலான்னு தான் வந்தேன். அவன் எனக்கு என்னோட டேட் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னான், பட் ஆனால் சடனாக டிஸப்பியர் ஆகிட்டா, எங்கே போயிட்டானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் கழுத்தில் கத்தியை வச்சுட்டே கார்னரும் அங்கே வந்து நிற்பான். ஜெராமி அங்கே பார்த்தது இவங்க பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. டேமன் எலினா வீட்டுக்கு வந்து ஸ்டெஃபன் இருக்கானான்னு தேடிட்டு இருப்பான். அப்போ கேட்டால் இங்கே அவன் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி, அவன்கிட்ட பேசினியா இல்லையான்னு கேட்க, நான் நேற்றுலேருந்து அவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு எலினா சொல்லுவான். சரி, நம்ம டான்ஸ் ஆன மேட்டர்லாம் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆனால் இவன் சொல்லலை ஆக்சுவலாக. சரி சரி, இன்னும் அவன்கிட்ட சொல்லலையா, பரவாயில்ல விடு, ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணால் வந்து அவன் ஃபோனை எடுக்கல ஸ்டெஃபன். ஸோ அவன் 2 பேரையும் அவாய்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கும் புரியுது, ஏதோ தப்பாக இருக்குன்னு எலினாவும் சொல்லுவாள். இங்கே கார்னர் 3 பேரையும் பிடிச்சி வச்சிருப்பான் இல்லையா, ஸோ ஏப்ரலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளை மட்டும் விட்டுன்னு ஜெரமி சொல்வான். அவளுக்கு சம்மந்தம் இல்லையா, அவங்க அப்பாவுக்கு தான் மெயினான இது ஹிஸ்ட்ரியே இதில் இருக்குது, ஸோ அவள் கண்டிப்பாக இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லுவான். என்ன, உன்னை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, நீ யார் அப்படின்ற மாதிரி ஏப்ரல் கேட்பா. ஸோ இந்த மாதிரி இங்கே வாக்குவாதங்கள் போயிட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லாருடைய ஃபோனையும் வாங்கி, இந்த மாதிரி ஹண்டர் இங்கே எல்லாரையும் நான் பிடிச்சி வச்சிருக்கேன் ஹாஸ்டேஜா அப்படின்ட்டு டேமனுக்கு எலினாக்கு எல்லாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணி விட்டுருவான். ஸோ எல்லாருக்கும் மெசேஜ் போனதால் அசம்பிள் ஆகிடுவாங்க. கடைசியாக ஸ்டெஃபனும் வந்து ஜாயின் ஆகிட்டான். வந்துடுறியா அப்படின்னு எலினா கேட்பா. ஸோ என்ன பிளான் அப்படின்னா, நீ போகிற நான் போகிறேன்னு எல்லாரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் ஸ்டெஃபன் சொல்லிடுவான் ஸ்ட்ரிக்டாக, இந்த மாதிரி நான் தான் ஃபஸ்ட்டு போவேன், உள்ளே என்ன நடக்குதுன்னு நான் தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி. என்ன இங்கே வந்துட்டு நீ வந்து பாஸ் மாதிரி நடந்துக்கிறியா அப்படின்னு டேமன் கேட்பான். அதெல்லாம் கிடையாது, உள்ளே ட்ராப் ஏதாவது இருந்ததுன்னா நான் ஃபஸ்ட்டு அதில் மாற்றனோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ டேமன் என்ன சொல்வானா, 1 hour கழிச்சு நாங்க உள்ள வந்துருவோம், நீ என்ன பண்றியோ இல்லைன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஸ்டெஃபன், அவன்கிட்ட வேர்வொல்ஃப் டாக்ஸின் வேற இருக்கு, என்னது அவன்கிட்ட அது இருக்கா, ஆமா அவன் முன்னாடியே அதை எடுத்துட்டான் அப்படின்னு ஸ்டெஃபன் சொல்லுவான். ஸோ ஸ்டெஃபன் ஃபர்ஸ்ட் போறதா இப்போ பிளான்.
இங்க ப்ரொஃபசர் போனி கூட தான் வந்து ஷேனும் இருப்பாரு. அவளோட புக்க தான் இவ படிச்சுட்டு இருப்பா. "நீங்க புக் எழுதியிருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல" அப்படின்வா. 3 புக் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ டீலாம் போட்டு எடுத்துட்டு போய் குடுத்துட்டு, "ஃபோன்ல என்ட்ட குடுத்துரு. ஸோ இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும்" அப்படின்னு நைஸா ஃபோன வாங்கிருவான். ஸோ இவன் பிளான் என்னன்னா, இதெல்லாம் நடக்கிறது போனிக்கு தெரியக்கூடாது. போனியும் சேஃபா இருப்பா. சரி அப்படின்ட்டு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிப்னாட்டிசம் ட்ரை பண்ணலாம். ஸோ அத வச்சு இந்த மாரி பழையபடி நீ மேஜிக் பண்ற மாரி பண்ணலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு நீ உன்னோட ஃபியரு, அந்த கில்ட்டு, அந்த ஸ்ப்ரெட் குடுத்த பயத்தெல்லாம் நீ விட்டுட்டு வெளியில வரணும் அப்படின்ற மாரி இவன் பேசி ட்ரைனிங் குடுத்துட்டு இருப்பான். ஸோ இங்க ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா, கிளாஸ் கிட்ட மேட்ர சொல்லிட்டு இருப்பான். "நான் இந்த ஹாஸ்டேஜ் பத்திலாம் கவலைப்படணுமா?" அப்படின்ற மாரி கிளாஸ் கேட்குறான். கண்டிப்பா இதுல எல்லாருமே இன்வால்வ் ஆயிட்டாங்க. அவன் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்பான். மேல இருந்து பார்த்தீங்கன்னா, எலினா, டேமன் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பான்னு எலினா கேட்பா. மேபி போனியா இருக்கலாம், மேபி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ட்டு டேமன் சொல்லுவான். அப்புறம் டேமன் என்ன பண்ணுவான்னா, அந்த மிஸ்டிக் ஃபால்ஸோட டனல் மேப் ஒன்று இருக்கும். நல்ல வேலையா இது அலாரிக் சால்ஸ்மன்லாம் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டெஃபன் கால் பண்ணி இந்த மாதிரி 3 ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, மேட்டு, அப்புறம் ஏப்ரல், ஜெராமி அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் இடியட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேமன் திட்டிட்டு இருப்பான். ஸோ இதை கேட்டதுமே எலினா ஃபஸ்ட்டு நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவா. அதெல்லாம் கிடையாது, நீ போனனா, அதுவும் நீ வேம்பேர்னு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு உன்னை கொல்றது மட்டும் தான் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்ட்டு, நீ அதுக்கு பதில் என்கிட்ட ஹாஸ்டேஜாக இரு அப்படின்ட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பான். அதெல்லாம் முடியாது, எனக்கு அலாரிக் வந்துட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கான் எப்படி கொல்லணும்னு சொல்லிட்டு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அடம்பிடிச்சிட்டு இருப்போம். உடனே டேமன் என்ன பண்ணுவானா, அந்த வெப்பை எடுத்து நீ நகர்ந்தனா நான் அவனை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு மிரட்ட ஆரம்பிப்பான். இவளை வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வெப்பனையே பிடுங்கி இவளை கீழே தள்ளி விட்டு, "நானும் உன்னை கொன்னுடுவேன்" அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பா. இப்பதான் புரியுது என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை டேமன், புரிஞ்சுக்கோ, எனக்கு என் தம்பி ரொம்ப ரொம்ப முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. "அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா நாங்க அவனை சேவ் பண்ணிடுவோம்" டேமனும் ப்ராமிஸ் பண்ணுவான். இங்கே ஏப்ரல் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பா. "என்ன இது, என் அப்பா பற்றி ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அவன், ஏதாச்சும் தெரியுமா ஜெராமி?" அப்படின்ட்டு கேட்க, "இல்லை எனக்கு எதுவுமே தெரியல, பட் ஆனால் தான் நான் தான் மறந்துட்டேனே எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு வந்துட்டு கார்னர்கிட்டே கேட்பான். இந்த மாதிரி நம்ம என்ன பேசணும், நேற்று ஏதோ சொன்னி நம்ம பேசணும் அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இந்த டேட்டோலாம் நீ வரைஞ்ச அப்படின்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் எல்லாமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், இதுதான் வேர்வொல்ஃப் டாக்ஸின், அந்த மாதிரி அந்த ஆணையெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு அதை வந்து ஒரு பாம் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கான் கார்னரு. நான் எவ்வளோ வேம்பேரை கொல்றனோ அந்த அளவுக்கு என்னோட டேட்டு வளரும். ஸோ இந்த டேட்டு ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனாதான் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கே தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஸ்டெஃபன் வந்துட்டு டனல் மேப் கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்பான். "அதெல்லாம் கிடைச்சிருச்சு, இந்த மாதிரி இந்த இடத்த தாண்டி போகணும்" அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் இன்வால்வ்டுன்னு ஸ்டெஃபன் சொல்லுவான். எனக்கு புரியல, ஏன் வந்து கிளாஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறான் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே வந்து அவன் கிட்ட கார்னர் கிட்ட வேர்வொல்ஃப் டாக்ஸின்லாம் இருக்குது. ஸோ வந்து நம்ம கிளாஸோட ஹெல்ப்பும் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். "இல்லை, எனக்கு கரெக்டான ரீசனை சொல்லி ஏன் கிளாஸ் இன்வால்வ்டுன்னு நான் கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ இல்லைனா நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவா. கரெக்டு தான், நம்ம வந்து போகலாம் அப்படின்ட்டு உள்ளே இப்படி நகருவான். உடனே இவன் வெப்பன் எடுத்து ஸ்டெஃபன் டேமனை குத்திடுவான். எலினா, "ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் அவனை அவாய்ட் பண்ற" அப்படின்னு கேட்பா. "நீ நல்லா புரிஞ்சுக்கோ, அவன் வந்து மேட், ஏப்ரல் பற்றிலாம் கவலையே பட மாட்டான், ஜெராமி மட்டும் கூட்டிகிட்டு வந்துடுவான்" அப்படின்ட்டு. "சரி அப்போ நானும் கூட வரேன்னு" இவ திருப்பியும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிருவா. "வாய்ப்பே இல்லை, நீ வரக்கூடாது, அவன் உன்னை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது, அவன் என்ன வேணா பண்ணுவான், அவன்கிட்ட டாக்ஸின்லாம் இருக்குது" அப்படின்ட்டு இவனும் சொல்லுவான். "அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன்" அப்படின்ட்டு இவன் அடம்பிடிப்பா. "இங்கே பாரு எலினா, நீ ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும், நீ என்னை நம்பணும், என்னை ட்ரஸ்ட் பண்ணு, ஜெராமிக்கு எதுவுமே ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க. இங்கே டைலர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஹைப்ரிட்டை வந்து ஆக்சுவலாக அங்கே போக சொல்லியிருப்பாங்க கிளாஸு. ஆனால் இந்த டைலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான், இந்த மாதிரி அங்கே போகாத, அது சூசைடுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹெய்லியும் கேரளினும் பார்த்துக்கிறாங்க. "நீ யார்?" அப்படின்னு கேரளின் கேட்குறேன். "நான் தான் ஹெய்லி, ஸோ நான் வந்து இங்கே தான் இருக்கேன் 3 நாளா 4 நாளா" அப்படின்ட்டு சொல்லுவாள். "இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன்ற மாதிரி கேரோலினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். "அது மட்டும் இல்லை, நான் அவனோட ஃப்ரெண்டு" அப்படின்ட்டு சொல்லுவான் வேற. "என்னது, டைலரோட ஃப்ரெண்டா? எனக்கு எல்லா ஃப்ரெண்டும் தெரியுமே, ஒன்றை மட்டும் தெரியலையே" அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. "சரி, நீ அதெல்லாம் நீ டைலர்கிட்டே கேட்டுக்கோ" அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து நகர்ந்து போயிடுவா. இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவளும் வந்து சொல்லுவா, ஆக்சுவலாக ஹெய்லி வந்து சொல்லுவா, "நீ போகாத, அவன் வந்து உன்னை டேஞ்சரில் தள்ளி விடுறான் அப்படின்ட்டு, நீ ஒன்றும் ஹைப்ரிட் கிடையாது, ஸோ நான் வந்து கிளாஸோட ஹைப்ரிட், அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா.
இருப்பான். ஸோ இந்த மாதிரி வந்து இவனை போக வேணாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாரும். டெய்லர் அந்த ஹைபிரிட் கிட்ட நானும் அவனோட ஹைபிரிட் தான், பட் அவன் சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா அப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்து ஃபோனை போட்டு கொடுத்துருவான் கிளாஸ் கிட்ட. ஸோ இவன் கிளாஸ் கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து நீ சொல்றதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் அது மாதிரி சயர் பாண்டை உடச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா உன்னோட சீக்ரெட் தெரியுமே எனக்கு, உன் ஃப்ரெண்டோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் அங்கே கேரோலின்னு கேட்டுட்டு இருப்பா. ஸோ அதெல்லாம் வேணான்னா கம்முன்னு இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். இவன் சைலண்டாக ஃபோனை வச்சிருவான். ஸ்டெஃபன் கார்னருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா ஹாஸ்டேஜையும் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ நான் உங்களை விட்டுடுறேன், உங்களை எல்லாரையும் கொண்டுட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். நீ என்ன தேடுறியோ அது எனக்கு கிடைக்கும், உன்னோட மார்க்கு, அதுக்கான ஆன்சரு எல்லாமே, நீ யாரு, நீ அந்த 5 பேரில் ஒருத்தன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ நம்ம 2 பேர் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இவன் டென்ஷனாகி உடனே ஃபோனை உடச்சிருவான் கார்னர். மேட்டும் ஏப்ரலும் தனியாக ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அப்போ ஏப்ரல் சொல்லிட்டு இருப்பா, எங்கள் அப்பா சின்ன வயசில் இந்த வேம்பயர் ஸ்டோரிலாம் சொல்லுவார், பட் அப்போ அதை நான் நம்பல, இதெல்லாம் நிஜம் போல அப்படின்ட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி டாக் தான் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு மேட் பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்கு கனெக்ட் ஆகிற வழியை வந்து கண்டுபிடிப்பான். ஆனால் ஓப்பன் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சிருக்கும். அதாவது இவன் என்ன பண்ணுவான், சரி நான் அப்பயே நான் விட்டு தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பன் மாதிரி எடுத்துட்டு அந்த செவரை வந்து உடைக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபன் வந்து டனல் வழியாக வந்துட்டு இருப்பான். அவனுக்கே கேட்கும், ஸோ யாரோ வந்து இதை பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே கிளாஸ் அனுப்புன அந்த ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா கிரில்லு கிட்ட வந்துட்டான். அப்படியே 2 பேரும் ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. இங்கே யாரும் இருக்கா மாதிரி தெரியல, அவனும் சொல்லிட்டு இருப்பான், இங்கே பாரு உன் டாஸ்க் ஒன்று தான், அவனை உயிரோட பிடிக்கிறது. அந்த பக்கம் ஸ்டெஃபன் போயிட்டு ஹாஸ்டேஜ் எல்லாம் ஃப்ரீ பண்ணிப்பான். ஸோ அவனோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உள்ள கார்னர் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாம்பெல்லாம் செட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க எல்லாரும் கெட்டவங்க இல்லை அப்படின்ட்டு ஜெரமி சொல்லுவான். அதில் கொஞ்சம் பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு கார்னர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்து அவளும் வேம்பயர் தான், அவங்க கண்ட்ரோலில் தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் ஒரு நாள் கண்ட்ரோலை இழந்துருவாங்க. ஸோ அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டேட்டோ எடுத்து காமிப்பான். அப்போ நீ உன்னோட ஃப்ரெண்டையே கொண்டு இருக்கியா அப்படின்ட்டு ஜெரமி கேட்பான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஹைபிரிட் வர சத்தம் கேட்கும். இவங்க 2 பேரும் டேபிளுக்கு அடியில் போயிடுவாங்க. அந்த ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோர் முன்னாடியே ஒரு ட்ராப் இருக்கும். அதை வந்து அவன் கவனிச்சிருவான். ஆனால் அதை தாண்டி எடுத்து மேட்டு மேலே காலை வைப்பான். அந்த மேட்டுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருப்பான். ஸோ அதுலேருந்து காலை எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு அடித்து அதில் அந்த பாட்டிலில் இருந்த அந்த ஆணி கிளாஸு எல்லாமே அவன் மேலே குத்தி பாவம் பயங்கரமாக அவன் கீழே விழுந்துருவான். இவன் நேராக வந்து இவனையுமே சுட்டு தள்ளிடுவான் கார்னர். இங்கே ஸ்டெஃபன் மேட் கிட்ட அந்த மேப்பை கொடுத்துட்டு இங்கேருந்து 2 பேரும் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பேசலான்னு போவான். பட் அவன் வர்றதை நோட்டீஸ் பண்ணிட்டு கார்னர் பார்த்தீங்கன்னா தாறு மரம் சுட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் ஜெரமியும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டில் பாம்பு செட் பண்ணி அவனையுமே அது மேலே தள்ளி விட்டுருவான். ஸோ இப்போ ஜெரமி ஒரு பாம்பு மேலே நின்றுட்டு இருக்கான். இங்கே எலினா ஸ்டெஃபனுக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருப்பான், என்னதான் நடக்குது எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டேமன் லைட்டாக கண்ணு முழிச்சிருப்பான். சரி உன்னால் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை இவன் டே லெட்டரிங்க எடுத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவான். இவன் ஏன் தான் அப்படி பண்ணுறான்னு தெரியல அப்படின்ட்டு எலினா புலம்புவா. இல்லை மேபி வந்து கிளாஸ் வந்து கம்பல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி டேமன் நினச்சிட்டு இருக்கான். சரி அப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் போவா. பட் ஆனால் டேமன் வந்து வேணாம் இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் கேட்க மாட்டேன், நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்வா. அப்போனா நீ ஸ்மார்ட்டாரு, அவனுக்கிட்ட எவ்வளோ கிட்ட போக முடியுமோ அவன் கிட்ட போ, அதுக்கப்புறம் அவனை கொல்லு அப்படின்ற மாதிரி டேமன் சொல்லுவான். இங்கே ஸ்டெஃபன் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். இங்கே யாருமே சாக வேணாம், உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ல நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து ஒரே பிடிவாதமாக இருப்பான். நீ வெளியே வரியா இல்லையா, நான் உன்னை கொல்லணும், அது மட்டும் தான் என் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எலினாவும் இங்கே வந்துருவா. உள்ள நேராக நுழைஞ்சு அவனை எதுவுமே பண்ணிடாத, அவன் தான் எனக்கு இருக்க ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஜெராமிக்காக இவ பேசிட்டு இருப்பா. ஆனால் கார்னர் ஸ்டெஃபன் இப்போ நீ வெளியே வரல அப்படின்னா நான் இவனை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பான். 1 2ன்னு சொன்னதுமே ஸ்டெஃபன் வெளியே வந்துருவான். இவன் சுடலாம் கரெக்டாக ஷூட் பண்ணும்போது எலினா ஃபாஸ்ட்டாக வந்து இவனை தள்ளி விட்டு இவங்கிட்ட ஃபைட் பண்ணுவா. பட் ஆனால் குண்டடி வந்து ஜெராமி மேலே பட்டுரும். ஸோ வந்து ஜெராமியுமே ஸ்டெஃபன் காப்பாற்றிடுவான். அப்புறம் எலினா எந்திரிச்சு பார்த்தா இவங்க 2 பேருமே ஆள் காணாமல் போயிருப்பாங்க. ஜெராமி கிட்ட போய் உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு விசாரிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து என்னதான் பிரச்சனை, அவன் ஏன் உன்னை சூஸ் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு இவ கேட்பா. ஏன்னா அவன் வந்து ஏன் அவனை மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அவனோட டேட்டு வந்து யாருக்கும் தெரியல, எனக்கு மட்டும் தான் தெரியுது, ஏன் டேமனும் ஸ்டெஃபனும் சொல்லலையா அப்படின்னு கேட்பான். இல்லை 2 பேரும் என்கிட்ட சொல்லலை, வேற யாருக்கெல்லாம் இதை பற்றி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, ஏன்னா யாரும் என்னை கம்பல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எலினா கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான்.
ஸ்டெஃபன் கார்னரை அந்த டனல் வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பான். எதிர்க்க பார்த்தா டேமன் நின்றுட்டு இருப்பான். என்னை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிவிட்டு என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பான். இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் இவனை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவான். பட் ஆனால் டேமன் அதெல்லாம் முடியாது, இவன் ஹண்டர், இவனை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு டேமன் ஒரே பிடிவாதமாக இருப்பான். இவன் என்ன பண்ணிடுவானா, ஸ்டெஃபன் இவனை போயிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு நம்ம தப்பிக்க விட்டுருவான். இவனும் அந்த பக்கம் ஓடி போயிடுவான். இவன் பார்த்தீங்கன்னா டேமனும் ஸ்டெஃபனும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. சொல்லு, கிளாஸ் உன்னை ஏதாவது சொல்லி வச்சிருக்கானா, ஏதாவது கம்பல் பண்ணியிருக்கானா, என்ன உண்மை அப்படின்னு சொல்லுன்னு கேட்பான். இல்லை, இவனும் சொல்லுவான், கிளாஸ் என்ன சொல்லக்கூடாதுன்னே சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவான். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு இவன் நெஞ்சுக்குள்ளேயே கையை விட்டு ஸ்டெஃபனோட இதயத்தையும் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவன் வேற வழி இல்லாமல் சொல்லிடுவான், இந்த மாதிரி கியூர் இருக்கு, எலினாக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்ட்டு. அப்புறமா தான் டேமன் சாத்தமாவான். கார்னர் டனல் வழியே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது எலினா ஆப்போசிட்ல வந்துட்டு என் தம்பியை விட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். இவனை நீ உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு வெப்பன் எடுத்து அவன் வயிற்றுலேயே குத்திடுவான். எலினா பயங்கரமா டென்ஷன் ஆகி அவனை கடிச்சிட்டு அப்புறம் அவன் அசால்ட்டா கழுத்தை திருப்பி அவரை கொல்லவும் செஞ்சிருவான். இங்க போனி ஷேன் 2 பேரையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி ஹிப்னாசிஸ்லாம் எனக்கு வரல, ட்ரை பண்ண வேணாம், விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி போனி சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம 7 மணி நேரம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஷேன் சொல்றான். 7 மணி நேரம் என்னால நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஷேன் ஒரு டேபிள் மேல அந்த ஒரு மெழுகுவத்தி எடுத்து வச்சுட்டு, சரி இப்ப சொல்லு, ஐ டோன்ட் ஹாவ் டு பி அஃப்ரேடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். இவளும் சொல்றா. பட் ஆனா அந்த மெழுகுவத்தி எரியவே இல்லை. பாத்தீங்களா, இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி போனி சொல்றான். பட் ஆனா நான் அப்படி நினைக்கலையே அப்படின்னு சொன்னதும் இந்த ரூம் ஃபுல்லா இருக்க மத்த எல்லா மெழுகுவத்தியுமே எரிஞ்சிட்டு இருக்கு. அப்பதான் இவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, ஓகே நம்ம பவர் திருப்ப கிடைக்குது அப்படின்னு. எலினா கார்னரை பரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டிட்டு இருப்பா. அப்போ ஸ்டெஃபனும் டேமனும் வருவாங்க. அவள் அழுதுகிட்டே வேற இருப்பா. ஸ்டெஃபன் கிட்ட போய் சமாதானப்படுத்தலான்னு போனால், நீ என் கிட்டே வராத, நீ கிளாஸ் கிட்ட சீக்கிரட்டாக டீல் போட்டிருக்க, அதனால தான் இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்க, ஆனால் நீ ஜெராமியை ப்ரொடெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறா. ஆனால் டேமனும் எலினா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ல வரான். பட் நீயும் பேசாத, நீ அவனை கொல்ல சொன்ன, நான் கொன்னுட்டேன், இப்போ நான் கொலைகாரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எலினா வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. டைலர் ஹைலியை கட்டுப்பிடிச்சு சாரி சொல்லிட்டு இருப்பான், அந்த ஹைபிரிட் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா கேரளின் உள்ள வருவா. பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆயிடுவா. நீ நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு டைலரும் சொல்ல ட்ரை பண்ணுவான். ஆமா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு எனக்கும் அவசியம் இல்லைன்ற மாதிரி இவன் சண்டை போட ஆரம்பிப்பா. ஹெய்லி, சரி நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுவா. டைலர் கெரோலின் கிட்ட இவ தான் சயர் பாண்டை உடைக்கிறதுக்கே எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பட் ஏன் கிளாஸ் அந்த மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு கேட்டதுக்கு, கிளாஸ் எங்களை தப்பா நினைச்சாதான் அவனுக்கு ட்ரூத் என்னன்னு தெரியாது, அவன் எங்களை இப்படியே நினைக்கட்டும், இல்லைன்னா இன்னும் எல்லாரையுமே அவன் கொண்டுடுவான், இன்னும் நிறைய ஹைபிரிட்ஸ் இருக்காங்க, ஸோ எல்லாருடைய சயர் பாண்டை உடைச்சா எல்லாருமே ஃப்ரீ ஆயிடுவாங்க. இப்படி சொன்னதும் அவளும் புரிஞ்சுக்கிறா. ஜெராமி கிரில்லுக்கு வெளியே கையில் ஒரு பிரேஸ்லெட்டை வச்சுட்டு ஏதோ ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ மேட்டோ ஏப்ரல் வருவாங்க. ஏப்ரல் 2 பேரும் காஃபி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா. பட் ஆனால் நான் வீட்டுக்கு போகணும்னு ஜெராமியும் சொல்லிடுவான். மேட்டோ எனக்கு டயர்டாக இருக்குது, நானும் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மூவ் ஆவான். இவன் வந்து கையில் அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டுட்டு, ஏப்ரல் இது உன்னோடதா அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லுவான். பட் ஆனால் இது உனக்கு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் எடுத்து ஏப்ரலுக்கு போட்டுட்ருவோம். மேட்டோ இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, நீ இதை அப்படியே போட்டுக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிடுவான். சரி நான் கிளம்புறேன்னு ஏப்ரலும் கிளம்பிடுவான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. நீ உனக்கு ஓகேவா எல்லாம் அப்படின்ற மாதிரி மேட் கேட்பான். நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி அவன் கையை பார்ப்பான். ஜெராமி அவன் கையில டேட்டூ வந்திருக்கும். ஆனா அது வந்து மேட்டுக்கு எனக்கு தெரியாது இல்லையா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்பான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுவாங்க. டேமனும் ஸ்டெஃபனும் வீட்டில் இன்னைக்கு நடந்ததை பற்றியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டெஃபன் பார்த்தீங்கன்னா, எந்த காரணத்தை கொண்டா இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுன்ற மாதிரி நீ காமிச்சிக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே உனக்காக நான் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டேன் அப்படின்னு டேமனும் சொல்லுவான். சரி நீ ஏன் க்யூர் பண்ணணும்னு நினைக்கிற எலினாவை அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒருவேளை அவள் வந்து க்யூர் ஆகலைன்னா உன்னை லவ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை, அவன் இந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்கவே கூடாது. அவன் என்னை லவ் பண்ணாலும் சரி பண்ணனாலும் சரி, நான் எப்பவுமே அவளை லவ் பண்ணுவேன். ஸோ அவள் இந்த மாதிரி இருக்க வேணாம், அவளுக்காக தான் நான் க்யூர் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் டேமனும் அங்கேருந்து கிளம்பிடுவான். எலினா குளிச்சுட்டு வந்து டைரியில் என்ன எழுதிட்டு இருப்பான்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்சவங்களை இழக்கிறது தான் வந்து உலகத்திலே ஒரு வஸ்டான ஃபீலிங்
அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை விட ஃபஸ்ட்டு நம்ம இழக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருப்பாள். பட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒரு பிளட்டு சொட்டுற மாதிரி இருக்கும். அவன் நோஸில் தான் வருது அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பா. பட் நோஸ்லேருந்து வந்திருக்காது. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாள். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் கதவை திறந்தால் ரெஸ்ட் ரூம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்கும். அப்புறம் கண்ணாடியில் வேற கில்லர்னு பிளட்லேயே எழுதியிருக்கும். அவள் பார்த்ததை இன்னும் எமோஷன் ஆகி கீழே வழுக்கி விழுந்துருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், எந்த பிளட்டும் இருக்காது. ஸோ இவளுக்கு ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி வந்திருக்கு. இங்கே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. பை பாய்.